அண்ணா வணக்கம். நான் நந்தகுமார் பேசுகிறேன். நான் ஃபெட்டி குளோபல் கம்பெனியில் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இருக்கிற இடம் பார்த்துட்டிங்கன்னா அத்தானி பக்கத்தில் மாக்கால் புதூர்ன்ற கிராமம். ஃபார்மர் நேம் சாமிநாதன். இவர் ஆல்ரெடி வந்துட்டு தென்னமரத்துக்கு அந்த பக்கம் 1 ஏக்கர் செவ்வாழை நாற்று நட்டியிருக்காரு. மொத்தமாக ஒரு 3-4 ஏக்கர் நாற்று நட்டியிருக்காரு செவ்வாழை. அந்த 1 ஏக்கர் ஃபஸ்ட்டு பிளான்டிங் பண்ணது 1 மாதம் ஆகியுமே டெவலப்மெண்ட் ஆகாதனால நம்ம செமியாக ஃபோர்ட்டியூட் அடிச்சு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் 4 நாள்லேயே. நான் அந்த வீடியோ உங்களுக்கு வச்சுருக்கேன். இப்போ செமியாக ரூமி செகண்ட் கோட்டிங் போயிருக்கு. அது இன்னும் அடுத்த கவர் பண்ணலை. எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டலை. இப்போ அடுத்தது தனியாக காட்டலாம். இப்போ இந்த பிளாட்டு பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் நாற்று நட்டியிருக்காரு. நெட்டி ஒரு வாரம் தான் ஆச்சு. இந்த பிளாட்டு வேணால் நம்ம நாற்று நட்ட அடுத்த 2 நாள்லேயே நம்ம ஸ்ப்ரேயிங் கொடுத்தாச்சு. செமியாக 42 செமியாக 20 மில்லி 42 25 ml 30 ml போட்டு ஸ்ப்ரே பண்ணியிருக்கு. இப்போது இந்த பிளாட்டு ஸ்ப்ரே பண்ணி 1 வாரம் ஆச்சு. உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது பழைய லீஃபுங்க, இதுவும் பழைய லீஃபு, இதுதான் புது லீஃபு. உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மடன்னு வருது பாருங்கள். பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி மடன்னு தத்தலன்னு இருக்குது. நல்லா அகலமாக வருது, க்ரீனிஷாக வருது. இதுலேயும் பாருங்கள், இது ஓல்டு லீஃபு அடிச்சிருக்காரு. இதெல்லாம் ஓல்டு லீஃபு. இது வந்து இப்போ வர புது லீஃபு 1 வீக் கழிச்சு. இதுலேயும் பாருங்கள், ஓல்டஸ்ட் லீஃபு, ஓல்டர் லீஃபு. இது வந்து கொஞ்சம் அடிக்கும்போது குருத்து மாதிரி இருந்திருக்கும் போல். இப்போது இதுவும் ஓல்டு லீஃபு. இது வந்து ப்ராப்பராக வந்து அடுத்த புது லீஃபு நல்லா அகலமாக மடன்னு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது. ஓல்டு லீஃபு, இது நியூ லீஃபு. தெரியுங்களா? இது நியூ லீஃபு, புது இலை. இது ஓல்டர் லீஃபுங்கண்ணா. இது கொஞ்சம் நியூ லீஃபு. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ்ஷான புது இலை, நியூ லீஃபு. ஓல்டர் லீஃபு, இது ஃப்ரெஷ்ஷான புது லீஃபு. பிளான்ட்டில் வந்து டிரான்ஸ்பிளான்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு சுத்தமாக இல்லை. பிளான்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குதுங்கண்ணா. நோ ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக க்ரோத் நோக்கி நகர்ந்துருச்சு. இத்தனை நாளாக அடித்தது வந்து ஓல்டர் லீஃபு. சாயிலில் வந்து நம்ம பிளான்டிங் வச்சு ஒரு 3 to 5 டேஸ்லேயே ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க. ஸோ 3 to 5 டேஸில் வந்து புதுசாக ரூட் எதுவும் சாயிலில் டெவலப்மெண்ட் ஆகிருக்காது. ஸோ புது ரூட் எதுவுமே, புதிய வேர்கள் எதுவும் டெவலப் ஆகாத முன்னாடி அடித்ததுனால ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுது. 1 வீக் டைம் எடுத்துருக்கு அடுத்த லீஃப் வரதுக்கு. ஸோ இனிமேல் ஸ்ப்ரே பண்ணால் இது புது லீஃபு. ஸோ இனிமேல் ஸ்ப்ரே பண்ணுறது புது லீஃபில் படும். ஸோ அடுத்தடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக ஷார்ட் டைம்லேயே இம்ப்ரூவ்மெண்ட் பெருசாக காட்டும். செமியா 42ங்கிறது ஃபாலஸ்டிம் டெக்னாலஜியில் வருங்கண்ணா. ஃபாலஸ்டிம் டெக்னாலஜிங்கிறது பயோஸ்டிமுலண்ட்டு வித் நியூட்ரியன்ஸு. ஸோ 42 என்பிகே, ஜிங்க், மாலிப்தேனியம், ஹியூமிக் எல்லாமே கலந்து வரக்கூடிய ஒரு காம்பினேஷன். செமியா என்யூவி டெக்னாலஜியில் பேட்டன்டட் டெக்னாலஜி. அது பாலிபினாலிக் காம்பவுண்ட் ஆட் ஆகி வரும். ஸோ செமியா ஜிங்க் ஆக்சைடு 42 மல்டிபிள் நியூட்ரண்ட் வித் பயோஸ்டிமுலண்ட் ஏஜென்ட்டு. ஸோ பிளான்ட் வந்துட்டு டிரான்ஸ்பிளான்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகிட்டு பிளான்ட் க்ரோத் நோக்கி ரொம்ப சடனாக வரும். என்றைக்கு ஸ்டெம் இப்படி ஸ்டிஃபாக நிற்கிதோ அப்போ வந்து உங்களுக்கு புதுசாக ரூட் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரூட் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுனாவே அடுத்த இருக்கக்கூடிய லீஃப் வந்து ரொம்ப விகரஸாக, ரொம்ப க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கிளியராகவே தெரியும்ண்ணா. இது வந்து ரீசெண்டாக வந்த லீஃபுக்கு முந்தின லீஃபு. ஸோ இது ஸ்ப்ரே பண்ணும்போது குருத்து மாதிரி இருந்திருக்கும். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஓல்டு லீஃபு. இது எல்லாமே இது பாருங்கள், மருந்து படாமல் இருக்குது. இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் யங் லீஃபு. ஸ்ப்ரேயிங் பண்ணதுக்கப்புறம் புதுசாக டெவலப்மெண்ட் ஆகிருக்கிற யங் லீஃபு. ஸோ சாயில் ரூட் டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் வந்த லீஃப் இது. இதுதான் ஓவரால் ஃபீல்டு இப்போ ரீசெண்டாக ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறது. ஸோ இதில் கிளியராக தெரியும் பாருங்கள், இதெல்லாம் ஓல்டு லீஃபு. இதெல்லாம் ஓல்டு லீஃபு. இது பாருங்கள், இது நியூ லீஃபு. சரிங்களா? ஸோ ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குண்ணா. ஸ்டெம்மு வந்து இன்னும் ரவுண்ட் ஷேப் மாறல, கொஞ்சம் தான் மாறி இருக்குது. இன்னும் பட்டையாக தான் இருக்குது. ஸ்டெம்மு ரவுண்ட் ஷேப் மாறிச்சுன்னா ரூட் டெவலப்மெண்ட் நல்லா செட் ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ ரூட் டெவலப்மெண்ட் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டெம்மு ரொம்ப கிரித்து வந்து ரவுண்ட் ஷேப் வந்துடும். ஸோ இதுதான் ஓவரால் ஃபீல்டு. இப்போ தான் ஒரு ஸ்ப்ரேயிங் மட்டும் போயிருக்கு. அடித்து ஒரு 1 வீக்குள்ளே தான் டைம் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் க்ரோத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நாற்றுகள் பெரும்பாலும் இறந்து போகாது.
நாற்று நட பண்ணுறீங்கன்னா என்ன நாற்று நட பண்ணிங்கனாலும் சரி, நட்டு 2 நாள் 3 நாளில் ஃபெர்டி குளோபல் கம்பெனியில் என்யூவி டெக்னாலஜியில் செமியா ஜிங்க் ஆக்சைடு, அது கூட ஃபாலிஸ்டிம் டெக்னாலஜியில் 42 இந்த ரெண்டையும் கலந்து ஸ்ப்ரேயிங் பண்ணுங்கள். செமியா டேங்க் 20 மில்லி, 42 டேங்க்குக்கு 30 to 40 மில்லி போடலாம். கலந்து ஸ்ப்ரேயிங் பண்ணுங்கள். அடுத்து ஒரு 5 to 7 டேஸில் இம்ப்ரூவ்மெண்ட்டு ரொம்ப கேரண்டியாக ரொம்ப பெட்டராக தெரியும். இந்த ஃபீல்டோடைய வீடியோஸ் ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.